தேனிகம்பம் தேசிய நெடுஞ்சாலையில் புதைக்கப்பட்ட பிரேதத்தை கொண்டு வந்து அராஜகத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, விவரங்களை என்ன பதிவு செய்கிறார்? வணக்கம் நிஷா. தேனி மாவட்டம் பழனி செட்டிப்பட்டியில சங்கீதா மட்டன் ஸ்டால் என்ற பெயர்ல மணியரசன் என்பவர் கறிக்கடை நடத்திட்டு வர்றாரு. இந்நிலையில அதே பகுதியில் சுடுகாட்டில் வெட்டியனாக வேலை பார்க்கவர் குமார். இன்னைக்கு காலையில மணியரசன் கடையில இலவசமாக கறி கேட்டிருக்காரு 1 கிலோ. அவர் தர மறுத்திருக்காரு. கறி விலை அதிகமாக உள்ளது என கூறியதால ஆத்திரமடைந்த குமார் பக்கத்தில் உள்ள சுடுகாட்டுக்கு சென்று 4 நாட்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்ட பிடத்தை தோண்டி எடுத்துட்டு மணியரசன் மட்டன் கடை முன்னாடி போட்டிருக்காரு. இதனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதெல்லாம் அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே அச்சத்துல உறைஞ்சிருக்காங்க. உடனடியாக தகவல் அறிந்து வந்த பழனி செட்டிப்பட்டி காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை அப்புறப்படுத்த நகராட்சி பழனி செட்டிப்பட்டி பேரூராட்சிக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த நிர்வாகம் பிணத்தை அப்புறப்படுத்த வரவில்லை. உடனே போலீசாரே அந்த பிரேதத்தை அப்புறப்படுத்தி இருக்காங்க. தற்பொழுது வெட்டியான் குமார் மீது பழனி செட்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இன்று விடுமுறை தினம் ஞாயிறு என்பதால் கறிக்கடைக்கு அதிக அளவில் மக்கள் வந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அந்த பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் நிஷா. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.